உடலும் உணவும். துளசி. இதில் இருக்கும் டெர்பனாய்டுகள் நம் கல்லீரலை காக்கின்றன. உணவு ஜீரணமாவதற்கும் உடல் நச்சுக்களை அகற்றுவதற்கும் இவையே உதவுகின்றன. சிறுநீரகத்தின் பணியில் உதவி புரிந்து இரத்தத்தை சுத்திகரிக்க காரணமாக இருக்கின்றன. பாக்டீரியா, ஈஸ்ட், பூஞ்சைகளுக்கு எதிராக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலம் பெறச் செய்கிறது துளசி. கொத்தமல்லி. பாதரசம் போன்ற ஆபத்தான நச்சுக்கள் நம் உடலில் புகுந்தால் அவற்றை கண்டுபிடித்து வெளியேற்றும் நம்பகமான காவலன் கொத்தமல்லி. வயிற்றுக்கோளாறுகளை உருவாக்கும் பாக்டீரியாக்களை துரத்த கொத்தமல்லியில் இருக்கும் டெடிச்சேனல் உதவுகிறது. கிரீன் டீ. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைத்து நீரிழிவால் உடலுக்கு ஏற்படும் ஏராளமான பிரச்சனைகளை தடுக்கிறது. இதில் அதிகம் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கழிவுகளை வெளியேற்றுவதில் முக்கிய பங்களிக்கிறது. பூண்டு. உடலை சுத்தமாக்கும் மிக முக்கியமான உணவு பூண்டு. இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதோடு கல்லீரலின் சுத்தப்படுத்தும் வேலைக்கும் உதவுகிறது. இதில் அபரிமிதமாக இருக்கும் கந்தகம் ஆன்டிபயாட்டிக் மருந்து போல செயல்பட்டு நம்மை காப்பாற்றுகிறது, கிருமிகளை எதிர்க்கிறது, காயங்களை ஆற்றுகிறது. இஞ்சி. மஞ்சள் போலவே இதுவும் நோய்க்கிருமிகளை எதிர்த்து போராடும் இயற்கை மருந்து. உடலின் வளர்சிதை மாற்றத்தை தூண்டிவிட்டு கழிவுகளை துரத்தி அடிக்க உதவுகிறது. துரித உணவுகளையும் ஓட்டல் உணவுகளையும் அதிகம் சாப்பிடுபவர்கள் இஞ்சியை போதுமான அளவு எடுத்துக்கொண்டால் உடலை சுத்தமாக வைத்திருக்கலாம். வெங்காயம். இதன் சுவை போலவே ஆரோக்கியமும் ஓஹோ. கந்தகமும் கலந்த இதன் அமினோ அமிலங்கள் நம் கல்லீரலை கச்சிதமாக சுத்தம் செய்கின்றன. பச்சடி போன்றவற்றில் கலந்து பச்சையாக வெங்காயம் சாப்பிடுவது நல்லது. அப்போதுதான் இதில் இருக்கும் ஃப்ளவனாய்டுகள் முழுமையாக உடலில் கலக்கும். உணவில் கலப்படமாக கலந்திருக்கும் ஆர்சானிக், காட்மியம், ஈயம், பாதரசம் போன்ற நச்சுக்களை கரைத்து வெளியேற்ற வெங்காயம் உதவுகிறது. வெங்காயத்தில் பாலிஃபினல் மிக அதிகம். நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான இரத்த வெள்ளை அணுக்களை வெங்காயம் வலுப்படுத்துகிறது. எலுமிச்சை. உடலில் சேரும் நச்சுக்களை தண்ணீரில் கரையும் அளவுக்கு மாற்றி வெளியேற்றும் என்சைம்களை தூண்டி விடுகிறது எலுமிச்சை. இதில் இருக்கும் வைட்டமின் சியை பயன்படுத்தி நம் உடல் குளூடாதைனை உற்பத்தி செய்கிறது. இதுதான் ஆபத்தான நச்சுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றுவதில் கல்லீரலுக்கு உதவுகிறது. மஞ்சள். இதில் இருக்கும் குர்குமின் என்ற பொருளே மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தை தருகிறது. கல்லீரல் மற்றும் உணவு மண்டலத்தில் ஏற்படும் நோய்களுக்கான சிகிச்சையில் இதையே ஆயுர்வேதம் அதிகம் பயன்படுத்துகிறது. கல்லீரலை பயன்படுத்தி உடலை சுத்தமாக்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருந்தாக மஞ்சள் திகழ்கிறது.